ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ வாய்ஸ் ஆஃப் டெட். இனி நம்ம சேனல்ல பிக் பாஸ் ரிவ்யூ போடலாம்னு இருக்கோம். அதுக்கு ஆடியன்ஸ் ஆகிய நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுவீங்க தானே? அதெல்லாம் தட்ட முடியாது. ஓகே மக்களே! இன்னைக்கு எபிசோட்ல சண்டே எவிஷன் இருக்கு. யார் எவிட் ஆனாங்கன்னு தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம அத அப்புறம் பார்ப்போம். இப்போ எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். எபிசோட் ஸ்டார்டிங்ல சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்மேட் கிட்ட இருந்த அதிகாரத்தை பத்தி ஒப்பீனியன் கேட்டாங்க. அதுல சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்மேட் சொன்னது என்னன்னா, அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்த முடியல. ஒன் டே பண்ணும், பட் அதுக்கு மேல பண்ண முடியல. சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இவ்வளவு பவர் கொடுத்தும் ஒன்றும் பண்ண முடியல. வேலை வாங்க ரெடியாக தான் இருக்கும். சில பேர் வேலை செஞ்சாங்க, சில பேர் ஓபி அடிச்சாங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு அவன் செயலில் இருக்கிறத சொன்னாங்க. இப்போ விஜிஎஸ் அவர் உங்களுக்கு கொடுத்தும் அவங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வர நாட்களில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த 1 வீக்கில் நடந்ததை வச்சு யாருக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும், யாருக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் டிக்ரீஸ் ஆகியிருக்குன்னு கேள்வி கேட்டாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் தாட்ஸ் மீட் சொன்னது என்னன்னா, திவாகருக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும், விஜய் பார்க்கும் கமலுக்கும் ஃபாலோவர்ஸ் டிக்ரீஸ் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஷோ சட்டை 1 வீக் தான் ஆகுது. அதுக்குள்ளே இப்படி டிசைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். மேபி ஃபியூச்சரில் மாறலாம். அப்புறம் இந்த வீக் எவிஷன் இருக்கா, இது அப்படி எவிஷன் இருந்தால் யார் வீட்டு ஆவாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அதில் அதிகபட்ச ஹவுஸ்மேட் சொன்னது என்னன்னா, பிரவீன் காந்தி, கலையரசன் அந்த அப்சரா. ஆமாம், ஹவுஸ்மேட் சொன்ன மாதிரி அந்த எவிஷன் பேப்பர் இருந்த பேர் பிரவீன் காந்தி. தான் தான் வீட்டாக தெரிஞ்சவனே பிரவீன் காந்தி டோட்டல் ஆஃப் ஆகிட்டாரு. என் கூட யாரும் பேசாதீங்க, யாரும் சீன் போடாதீங்க, யாரும் சிப்பத்து கிரிப்பிட வேணான்னு ட்ராமா போட்டு வெளியே போயிட்டாரு. வெளியே வந்தவர், நான் பிக் பாஸ் தோற்று வெளியே போகலை, ஏன் நானும் வெளியே போகலை, நான் உள்ளே தான் இருக்கேன் அப்படி இப்படி 4 டேலாக் அடிச்சு விட்டு தலைவர் கிளம்பிட்டாரு. அப்புறம் விஜய் சாதிரை கிட்ட பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் சொன்னார்னா அதை ஃபாலோ பண்ணி நடந்துக்க பாருங்க. நீ தனியாக இருந்தீங்கன்னா எந்த போட்டி கலந்துக்காமல் தனியாக தான் இருக்கணும். ஸோ பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் வச்சாருன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு அந்த ரூல்ஸை தப்பு இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி பேசி ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தாரு. வழக்கம் போல் விஜிஎஸ் போன அப்புறம் வீட்டில் அகைன் சண்டை. எல்லாருக்கும் சாப்பாடு ஈக்குவலாக வரணும்னு சொல்லிட்டு சப்படி ஒரு பவுலில் வந்து சாப்பாடு கொடுக்க நினச்சாரு. ஆனால் பார் வந்து கரண்டியில் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கரண்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வந்து உடனே எல்லா ஹவுஸ்மேட்டும் சேர்ந்து பார் கற்றுனாங்க. தென் பாருக்கு சப்போர்ட் பண்ணி தலைவர் திவாகர், அதாவது வாட்டர்மெலன் திவாகர் உள்ளே வந்து ஸ்கோர் பண்ணார். பட் அதில் வந்து ஒரு பாயிண்டில் ட்ரிகர் ஆன சபரி நான் இனிமேல் இது பண்ண சொல்லிட்டு போலை தூக்கி போட்டு கிளம்பி போயிட்டார். அப்புறம் பாரும் சபரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரேஷன்லேருந்து ஏதாச்சும் ஃபுட்டு வந்தால் அதில் நீ போல் யூஸ் பண்ணுங்க, அது ப்ராப்ளம் இல்லை. பட் சண்டே ஸ்பெஷல் ஃபுட் வருதில்ல, அது எனக்கு யூஸ் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது என்னோட எபிசோட் முடிஞ்சது. அவ்வளோதான் மக்களே, உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.